ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து வேக வச்சு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொலையை விட்டுறக்கூடாது, 2 விசில் மட்டும் விட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு குழஞ்சிராமல் க்யூப் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெயை கொஞ்சம் காய விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 2 தக்காளியை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், அதாவது மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நம்ம நார்மலாக போடுற ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது மசாலா நல்லா வெந்து வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதாவது எண்ணெயிலே வறுத்து வச்சுருக்கிறோம், அந்த வேக வச்சு வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஜென்டிலாக நம்ம மசிச்சு விடாமல் அழுங்காமல் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கணுன்னா ரெடி.